எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். இன்னைக்கு நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ல பார்க்க போற ஆர்ட் குக்கிங். அதுவும் அம்மாவோட ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி. அது என்னன்னா பொட்டாட்டோ ஃப்ரை. ஸோ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், இதுதான் அளவு. 1.5 ஸ்பூன் அரிசி மாவுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நாங்கள் இப்போ டபுளாக சேர்த்துருக்கோம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு இது 2 தான், வேற எதுவுமே தேவையில்லை. மெயின் இன்க்ரீடியண்ட் இல்லை, மொத்த இன்க்ரீடியண்ட்டுமே இதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த அரிசி மாவும் மிளகாத்தூளும் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு இன்னும் மெலிசா தேவைப்பட்டால் மெலிசா கூட கட் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த சைஸ் போட்டிருக்கோம், ஏன்னா அது வெந்து ஒரு கரெக்டாக இருக்கும், அதனால தான். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த அரிசி மாவு மிளகாத்தூள் ஒரு கப்பில் இருக்குது, இன்னொரு கப்பில் உப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உப்பு எடுத்து 2 பக்கமும் அந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் மேலே தடவிட போகிறோம். இதில் முக்கியமான டிப் என்னன்னா, உப்பு ஒரு 4-5 பீஸுக்கு தடவிட்டு உடனே மிளகாத்தூள் தடவி நம்ம ஃப்ரை பண்ணிடணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி விட்டுடும். இதெல்லாம் நான் சொல்லலை, அம்மா தான் சொன்னாங்க, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் ஒரு 4-5 பீஸுக்கு இப்போ உப்பு தடவி வச்சுருக்கோம். இப்போது அந்த உப்பு தடவின உருளைக்கிழங்கு எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா அந்த அரிசி மாவு மிளகாத்தூள் மசாலாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது அந்த டிப் பண்ண உருளைக்கிழங்க தவாவில் போட்டுடலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் செலவில்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 5-10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஒன்றொன்னா இப்போது இது எல்லாத்தையும் தவா மேலே போட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் தவாவில் போட்டுடலாம். போட்டுட்டு அது மேலே லைட்டாக இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஆனால் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அது மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுமே அது ஒரு கரண்டி வச்சு திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகணும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி அதையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படி வேக விடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 2 பக்கமும் திருப்பின மேலே இப்படி ரோஸ்ட் ஆகிடும். இது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ஒரு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தெரியுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணணும். ஏன்னா 5-10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ரெசிபியாக இருக்கும் இது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரை ஆனதும் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி.